அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது சிறுநீரக கோளாறு, கிரானிக் கிட்னி டிசார்டர், சிகேடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிறுநீரக கோளாறு எதனால வருது, யாருக்கெல்லாம் வருது? முன்னாடி எல்லாம் வயதானவங்களுக்கு வந்துச்சு, ஏதோ கிட்னி ப்ராப்ளமா, டயாலிசிஸ் பண்ணணுமா, இல்லைன்னா கிட்னி மாத்தி வைக்கணுமா அப்படின்னு வெரி ரேர் நம்ம கேள்விப்பட்டதில்ல. இப்போ அப்படி இல்லை, டீனேஜுக்கு கூட இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம். அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு கிட்னி ப்ராப்ளம், அதிக ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், ரொம்ப குடிக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம். இப்போ நவடேஸ் நான் பார்க்குறேன், யங்ஸ்டர் ஒர்க் டென்ஷன், ஐடி ஃபீல்டு பார்க்குறோம், திடீர்னு அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆஃபீஸ்லேயே, சரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. என்னப்பா அவனுக்கு இவ்வளோ பிபி இருக்கு, ஹைப்பர் டென்ஷன், புரியுதுங்களா? சரி, உடனே அவர் என்ன பண்ணுவார், டாக்டர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டயட்டில் இருப்பா, கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்துக்கோங்க. சரி ஓகே, பயம் வந்துடும். ஓகேன்னு பொறுமையாக கூலாக அவரும் நல்லா ஃபாலோ பண்ணுவார். அடிக்கடி செக்கப்பும் போவார். போன உடனே கண்ட்ரோலில் வந்துடும். அது வரைக்கும் ஓகே. கண்ட்ரோலில் வந்த உடனே தண்ணியும் மறந்துடுவார், தன் நோயும் மறந்துடுவார். திருப்பி ரொட்டீன் ஒர்க்கு, டென்ஷன் எல்லாம் நடக்கும். டயட்டை மறந்துடுவார், நார்மல் ஃபுட்டு செக் பண்ண மாட்டார். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, திடீர்னு ஒரு நாள் திருப்பி ப்ராப்ளம், ஒரே மூச்சு திணறல், ஏதோ ஒரு மயக்கம், ஒரு எமர்ஜென்சி வந்துடும் ஆஃபீஸில். திருப்பி டாக்டர்கிட்ட போவாங்க. அவர் ஓகே ஏற்கனவே பிபி இருந்துச்சு. ஆமாம் சார், அப்போ இருந்துச்சு சார், அப்புறம் கண்ட்ரோல் வந்துச்சு. மெடிசன் எடுக்கிறீங்களா, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ திருப்பி அவர் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே, அப்போ செக் பண்ணுவார். முதல்ல எடுத்த உடனே பிபி, சுகரு, அப்புறம் யூரியா, கிரியேட்டின் லெவலு, பிளட் டெஸ்ட் போட்டுருவாங்க. கிளீனாக வரும். கிரியேட்டின் லெவல் 1.2 மேக்ஸிமம் இருக்கணும். அது பார்த்தா 4, 7 இருக்கும். யூரியா பார்த்தீங்கன்னா நார்மல்லேருந்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தா இவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸு, இவருக்கு கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, டயாலிசிஸ் பண்ணணும். உடனே கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரரு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும், அச்சோ கிட்னி ப்ராப்ளமா, டயாலிசிஸ் பண்ணணுமா, பண்ணிடலாம். வேற சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கே, கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம், கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம், குறைஞ்சதுன்னா நம்ம பார்க்கலாம், குறையிலன்னா இதுக்கு போகலாம் அப்படின்னு சிலர் தான் சிந்திக்கிறாங்க. பலர் பயந்துடுறாங்க, குறை சொல்லலை. எமர்ஜென்சி ஆயிடுது, பயம், உயிரை பாதுகாக்கணும். அதுல என்ன பண்ணிடுறாங்க, அவசரமா டயாலிசிஸ் போயிடுறாங்க. சரி, டயாலிசிஸ் போனவங்களுக்கு யாருக்காவது யூரியா, கிரியேட்டினின் லெவல் குறைஞ்சிருக்கா, இல்ல டயாலிசிஸ நிப்பாட்டி இருக்காங்களா? இதுதான் என்னோட கேள்வி. ஆனா நம்ம சிஸ்டத்துல அற்புதமான இயற்கை உணவுகளும் அற்புதமான ஆயுர்வேத மருந்துகளும் இருக்கு. பிஃபோர் டயாலிசிஸ் வந்துட்டாங்கன்னா, எப்போ கிட்னி ப்ராப்ளம் தெரியுதோ, அதுவும் நீங்கள் ரெகுலராக செக்அப் போகிறவங்களுக்கெல்லாம் அந்த யூரியா கிரியேட்டின் லெவல் பார்த்துக்கோங்க. கிரியேட்டின் லெவல் 1.2 வரவே கூடாது. 0.9 இல்லைன்னா 1 அதோடு நிறுத்திக்குங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு பாதி கிட்னி ஏற்கனவே வேலை செய்யாமல் தான் இருக்கு. அதோட விளைவு தான் 1.2, 1.3, 1.4 காமிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உடனே வந்துருங்க, பாதுகாத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், 1.2 நார்மல், இது 2 தானே வந்திருக்கு, 0.8 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னா அது 7, 10 போயிடும். கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். குறைக்கிறது மிக மிக கடினம். ஆனா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதனால ஆரம்ப நிலையிலேயே வந்தீங்கன்னா, அதுவும் பிஃபோர் டயாலிசிஸ் வந்தீங்கன்னா கிரியேட்டின் லெவலை கண்டிப்பாக குறைக்க முடியும்.
நாங்க தமிழ்நாடு, பெங்களூர் இந்த மாதிரி முகாம் நடத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் செக் பண்ணோம், ரிப்போர்ட் இருக்கு. அப்புறம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். நார்மல் வந்துருச்சு. நார்மல் வந்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆங்கில மருத்துவர், பெங்களூர்ல பிரபலமான ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றார். அவருக்கு இந்த சிஸ்டமே பிடிக்காது, எனக்கு இந்த சிஸ்டம் தான் பிடிக்கும். அதனால அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் வருவேன். அவரு ஒவ்வொருத்தரும் என்ன மிரட்டுவாரு, உனக்கு சரி ஆகல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாரு. இப்போ நான் உங்ககிட்ட இன்னைக்கு அவரு தான் செக் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு, நார்மலா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து பிஃபோர் டயாலிசிஸ் வந்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. மாதம் படிப்படியாக குறைக்கிறது. நீங்க கடைபிடித்தா மாதம் தான் குறையும். சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம்தான். உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும். இவங்களுக்கு ஒரு அருமையான டயட், காலையில ஃப்ரூட்ஸ், நைட்டு ஃப்ரூட்ஸ், மத்தியானம் மாத்திரம் உப்பு இல்லாத சமைத்த உணவுகள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பேஷண்ட்டை நீ இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க ஏற்கனவே பாவம், நோயினால அவஸ்தை, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, வாய் கட்டுப்பாடு இருக்காது. அவங்க கிட்ட போயிட்டு இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னா ஒரு பேஷண்ட் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் ட்ரிங்க் சாப்பிடுவேன், என்னால நிறுத்த முடியாதுன்ட்டு. நான் சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, போயிட்டு வாங்க. கிட்னி போய் சுகர் எல்லா பிரச்சனையும் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கிட்னியும் போயிடுச்சு. இப்ப கூட குடிப்புனா எப்படி ஐயா நாங்க பண்றது? தயவு செய்து நிறுத்தினா வாங்க. அது நிப்பாட்ட மாட்டேன்னா மருந்து வேலை செய்யாது, வேஸ்ட் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் மகனும் அப்படி கத்துறாங்க. அவரை எங்க விட்டுடுங்க, எங்க மருந்து சாப்பிடலாம். அவரு என்னால முடியாது, என்னால குடிக்காம இருக்க முடியாதுன்ட்டாரு. தயவு செய்து அவர் அன்பா கூட்டிட்டு போயிடுங்க. உண்மையாக சொல்றாரு. அட்லீஸ்ட் அதுக்கு மேல வீட்டுல போய் பொறுமையா பேசி பாருங்க. அனுப்பிட்டேன். இதே பலர், இப்ப நேத்து கூட ஒரு பேஷண்ட் வந்தாரு, கிட்னி ப்ராப்ளம், புரியுதுங்களா, ரிட்டையர்டு பர்சன். அவர் சொல்றாரு, ஏங்க டயாலிசிஸ் பண்றது விடங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே சாப்பிடுங்க. உப்பு தானங்க சாப்பிடக்கூடாது, பரவாயில்லைங்க. நான்வெஜ் தானங்க சாப்பிடக்கூடாது, பரவாயில்லைங்க, நான் இருக்கேங்க. ஆசையா கேட்கிறார். அப்ப நமக்கே இன்னும் எக்ஸ்ட்ரா அவர் மேல அன்பு, அக்கறை வருது. அவரை இன்னும் நல்லா பார்க்கணும், நல்லா சொல்லணும், அவருக்கு இன்னும் வேற ஏதாவது நம்ம ஸ்பெஷலா கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதனால டயாலிசிஸ்க்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த யூரியா கிரியேட்டினின் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு ஒரு அருமையான ஒரு பழம் கூட கிடைக்கும். நீங்க எங்க இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பெப்பினோ, PEPINO, பெப்பினோ. இது வெள்ளரிக்காயும் சற்று தேன் கலந்த சுவையில் இருக்கும். இது கிடைக்கிறவங்க வாங்கி தினந்தோறும், யாருக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கோ, யூரியா கிரியேட்டினின் லெவல் அதிகமா இருக்கோ, அவங்க இந்த பழத்தை காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. பழம் கிடைக்கலன்னா காய், காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. எந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். தினந்தோறும் சாப்பிடுங்க. உப்பு மாத்திரம் சாப்பிடாதீங்க. மூக்கரட்டை கீரை இவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு. கொள்ளு ஒரு சிறந்த உணவு. மீதி பேஷண்ட் ரிப்போர்ட் வரும்போது பார்த்து அவங்களுக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எதனால இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, பிபினாலையா, சுகர்னாலையா, இல்ல ஆல்கஹால்னாலையா, எதனால வந்துச்சுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த டயட்டும் மெடிசனும் கொடுக்கணும். அதனால நம்பிக்கை, பொறுமை, கடைபிடிக்கும் தன்மை இருந்தால், டயாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் கடைபிடித்தால் குணமாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.